students, welcome to our channel. Today we are discuss about exercise 1.2ல second sum தான் பார்க்க போறோம். Second sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா, let a equal to set of all 1 2 3 4 etc 45 and or be the relation defined as square is of a number on a, right, or as a subset of a cross a. Also find the domain and range of R. ஏன்ற ஒரு செட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மள ரிலேஷனை டிஃபைன் பண்றதுக்கு க்ளூ கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணணும்னா ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர்னா என்ன? ஏதோ ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணும். 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4, அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ண ஆர்ன்ற செட் வந்து என்னவா இருக்கணுமா? ஒரு சப்செட்டா இருக்கணுமா? எதுக்கு சப்செட்டா இருக்கணுமா? ஏ கிராஸ் ஏக்கு சப்செட்டா இருக்கணுமா? நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டொமைனும் ரேஞ்சும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈஸியா ஞாபகம் வச்சணும்னா டொமைன்னா கொடுத்துக்கிற கொஸ்டின், ரேஞ்ச்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற ஆன்சர். இப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் பேசிக் கான்செப்ட் என்னன்னா, நம்ம ரிலேஷன் டிஃபைன் பண்ணிருக்கோம் இல்லையா, நம்ம டிஃபைன் பண்ண ரிலேஷனை ஒரு ஆர்டர் பேர்ல ரைட் பண்ணுவோம். ஆர்டர் பேர்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் த டொமைன், செகண்ட் எலிமெண்ட் இஸ் த ரேஞ்ச். இதுதான் கான்செப்ட். பட் ஈஸி அப்படி ஞாபகம் வச்சோம்னா டொமைனா கொஸ்டின், ரேஞ்ச்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஏ செட்டை நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1 2 3 எக்ஸெட்ரா 45. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? ஏ கிராஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ நான் டைரக்டா எழுத போறோம். ஏ கிராஸ் ஏ 1, 1, 1, 2. நம்ம ஃபுல்லா எழுத தேவையில்ல, என்ன பண்ணிக்கலாம், எக்ஸெட்ரா வச்சுக்கலாம். 1, 45 வரும். நெக்ஸ்ட் என்ன வரும்? 2, 1, 2, 2 எக்ஸெட்ரா 2, 45. இந்த லாஸ்ட் எலிமெண்ட் என்ன வரும்? 45, 1, 45, 2 எக்ஸெட்ரா 45, 45. ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிருக்கோம். எதுக்காக ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிருக்கோம்னா, நம்ம டிஃபைன் பண்ற ஆர்ன்ற செட் என்ன செட்டா இருக்குமா? ஒரு சப்செட். சப்செட்னா ஆர்ன்ற செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஏ கிராஸ் ஏல இருக்கணும். அதுதான் சப்செட்டோட கான்செப்ட். அதுக்காக தான் நான் ஏ கிராஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ரிலேஷன் டிஃபைன் பண்ணலாமா? ரிலேஷனை எப்படி டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஆர். ஆர்ன்றது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுமா? ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பரா டிஃபைன் பண்ணுமா? ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர். இது வந்து நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக தான் எழுதியிருக்கேன். எக்ஸாம் டைம்ல நீங்க என்ன பண்ணலாம், இதை ஒமிட் பண்ணிடலாம். டைரக்டா ஆர் ஈக்குவல் போட்டுக்கலாம். ஆர் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல். ஃபர்ஸ்ட் நான் 1ன்ற நம்பரை ஸ்கொயர் பண்றேன். 1 ஸ்கொயர் பண்ணா வரும் 1. நெக்ஸ்ட் 2, 2 ஸ்கொயர் பண்ணா 2 2s are 4. நெக்ஸ்ட் 3, 3 3s are 9. நெக்ஸ்ட் 4, 4 4s are 16. Next 5, 5 5s are 25. Next 6, 6 6 are 36. Next element என்ன வரும்? 7, 7 7s are 49. பட் நமக்கு ஏன்ற செட்ல எந்த எலிமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க? 45 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளுக்கு 7 7s are 49ன்ற ஆர்டர் பேர் வராது. அதனால நான் என்ன பண்றேன்? 6ஓட ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்ப நம்ம ரிலேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்ம ரிலேஷன் சப்செட்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆர்டர் பேர்ஸும் ஏ கிராஸ் ஏல இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா ஏ கிராஸ் ஏல இருக்கும். அப்போ ஆர் இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஸோ இந்த சிம்பிளோட நேம் வந்து சப்செட். உங்களுக்கு இந்த சிம்பிள் கூட டிஃபிகல்ட்டா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க சென்டென்ஸ்ல கூட எழுதிக்கலாம். ஆர் எஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. டொமைன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், டொமைன் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி? கொஸ்டின் தான் டொமைன். ரேஞ்ச் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் தான் ரேஞ்ச். இது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ரிலேஷன்ல ஒவ்வொரு ஆர்டர் பேர்லயும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் த டொமைன், செகண்ட் எலிமெண்ட் இஸ் த ரேஞ்ச் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? இப்ப டொமைன் ரைட் பண்ணலாமா? Domain equal to set of all 1 2 3 4 5 6 7. 7 எழுதணுமா? எழுதக்கூடாது. ஏன்னா நமக்கு என்ன வரும்? 7 7s are 49 வந்துடும்.
அப்ப எந்த நம்பரோட ஸ்டாப் பண்ணணும்? 6ஓட ஸ்டாப் பண்ணணும். என்னடா அது டொமைனா கொடுத்துக்கிற கொஸ்டின் சொன்னாங்களே, இப்போ 6ஓட ஸ்டாப் பண்றாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம ரிலேஷன் என்ன வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோமோ அது வரைக்கும் மட்டும்தான் நம்ம டொமைனையும் ரைட் பண்ணணும். அப்ப டொமைன் இதோட ஸ்டாப் பண்ணணும், 6ஓட ஸ்டாப் பண்ணணும். என்ன எலமெண்ட் வராது? 7ன்ற எலமெண்ட் வராது. நெக்ஸ்ட் ரேஞ்ச். ரேஞ்ச் என்ன வரும்? 1, 4, 9, 16, 25, 36. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் என்ன இருக்கு? 1, 4, 9, 16, 25, 36. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டொமைனும் ரேஞ்சும் மோஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இதுதான் ஈஸியா இருக்கும். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ரிலேஷனை வச்சு எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. என்னோட வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.